காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்பர். கிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிபினா கிறிஸ்துவ பிறப்பிற்கு பின்னுன்னு நினைக்கிறேன். 2ஆம் நூற்றாண்டுன்னு எப்படி ஷார்ட்கட்னா, 2 கையிலையுமே ஒரு எழுதுகோலும் ஒரு ஓலை சுவடியும் வச்சிருக்க மாதிரி ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் ரைட் சைடில். ஸோ 2 கையிலையுமே ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்காரு. மொத்தம் 2 பொருள் வச்சுருக்காரு. அப்படின்றப்போ 2ஆம் நூற்றாண்டு இவருடைய காலம். ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். இது வந்து தமிழின் முதல் காப்பியம். இதுக்கு வேறு பெயர்கள் வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றும் போற்றப்படுகிறது. முதல் குடிமக்கள், முத்தமிழும் அறிந்தவர்கள் அப்படின்றது இதுக்கான ஷார்ட்கட்டு. முதல் காப்பியம் குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம். அடுத்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. அவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. நான் முன்னாடியே ஷார்ட்கட் சொன்ன மாதிரி ஞாயிறுனா கதிரவன், திங்கள்னா நிலவு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே கொஸ்டினை கேட்க வாய்ப்புண்டு. திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக எந்நூல் தொடங்குகிறது அப்படின்னு கேட்டால் சிலப்பதிகாரம்.